ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தரமான ஒரு 17 கில் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் இது ஒருத்தர் அப்படியே அப்பாவே ஓடி வந்துடும், தலையிலேயே போட்டு படுக வச்சிடும். கில்லு தான் முக்கியம், அது அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணி முடிச்சுட்டு அங்கே பார்த்தா ஒருத்தர் இருப்பான். பட்டு ஸ்னைப்பரும் செட்டாகன்னு சொல்லிட்டு ஆக எடுத்துட்டு ரெடியாக உட்காந்துருப்பேன். பட் நான் அடிக்கக்குள்ளே அவன் என்ன அடிச்சிடுவான், வச்சிருவான். 32 HP ஜஸ்ட் மிஸ். கேப் பண்ணனால இன்னொரு குளோவால் போட்டேன். ஏறிப்பான்னு ஒரு சந்தேகம் இருந்தனால அப்படி போனேன். அங்கே இல்லை, சரி ஹீல் பண்ணிவிட்டு பார்ப்போன்ட்டு ஹீல் பண்ணேன். ஏன்னா ஹெச்பி தான் முக்கியம். அதுக்கப்புறம் தோணில் தான் போட்டிருக்கோமேன்ட்டு இவன் தான் பாருங்க, சும்மா ஃப்ளூக்லேயே 2 ஷாட்டு தலையில் ஆகலை, மரணமான ஷாட் அடிச்சு கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து அங்கே தோர்த்து ஏறுறான். நம்ம ஏறி பட்டுன்னு ஒரு அழிச்சல் அவன்ட்டு பார்த்தேன். மேலே வச்சு தலையிலேயே போட்டான். பாவம் சரி விடுங்க. அதுக்கப்புறம் சத்துருவேன். அதுக்கப்புறம் லூட் அடிச்சுட்டு வண்டியில் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் சோல்டர் போட்டுற போயிருப்பான். சோல்டரு போயிட்டு சதைச்சா ஒரு 5 பாயிண்ட்டு கிடைக்குமேன்ட்டு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வேகவா அது அறிவில்லை அதுன்னு சொல்கிற மாதிரி போயிட்டு இந்த இனிமே கில் அடிக்கணும். ப்ரோ பிளேயராக இருந்தானா தண்ணி காட்டுறதா வேறு கிளம்பியிருக்கேன். டீமில் வேறு ஒருத்தன் இல்லை. ஏற்றிலான்னு பார்த்தா கிளம்பு ஆகிட்டான். அதுக்கப்புறம் போட்டால் கில் வந்துடுச்சு. 5 பாயிண்ட் சொல்லையா. லூட்டு வேறு வந்துட்டு சும்மா கத்தாக இருக்கும். அடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்காக நான் என்ன பண்ணேன், வண்டி எடுத்துகிட்டு டீம்மேட் வேறு பேக்கப்புன்னு கத்திட்டு இருந்தானா போயாச்சு. ஏன்னா அங்கே 2 டீம்மேட்டும் அங்கே தான் போய் செத்துட்டானுங்க. இப்போ ஒருத்தன் என்ன பண்ண போகிறான், செத்துறாதடான்னு கத்திட்டு பாதி ஹெச்பி பையனுக்கு போயிடுச்சு. அடப்பா விட அடிச்சிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேகத்தில் அடிச்சிட்டாங்க. அப்படி தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா போய் செத்துட்டானா அது நம்ம என்ன பண்ணுறது. ஒரு ரிப்பேர் இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, போயிட்டு எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் போய் ரிவே எடுத்துடலான்ட்டு போயிட்டு இல்லை அங்கே டோக்கன் இருக்கும். கரெக்டாக கிளையர் பண்ணுறான். செத்துறா நீ ஒருத்தன் தான் டீம்மேட்டு, 2 பேரும் தெரியாதுடா, சீக்கிரம் ரிவே எடுத்துடுறேன். நான் பார்த்துக்கிறேன் நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னான். நானும் போயிட்டு ரிவே எடுத்துகிட்டு போயிட்டு பையனுக்கு பேக்கப் கொடுக்கலாமான்னு போயாச்சு. அதுக்கப்புறம் அங்கே இன்னும் டோக்கன் வச்சு கிளைம் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரை பார்த்துட்டு எனக்கு சரியாக கட்டாயிடுச்சு. பையன் தனியாக அடிச்சிட்ருக்கா, இவனால் நாங்கள் ஓசிக்கு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இல்லை என்ன கைஸ் பண்ணுறது. அங்கே ஒருத்தர் சின்னதானா அவனை காலி பண்ணியாச்சு. பின்னாடி ஒருத்தர் இருக்கான், அவனும் காலி கிளியர் பண்ணியாச்சு. வண்டி எடுத்துகிட்டு போய் அட்டாக் இறங்கலான்னு பார்த்தேன். என்ன வேணா இருந்தானா போய் அடிச்சிட வேண்டியதான்ட்டு ஏறியாச்சு. அங்கே வேறு 2 டீம்மேட்ஸ் தான் இருக்கானுங்க, அடிப்பானுங்களான்னு தெரில. போயிட்டு அங்கே நிற்கிறேன், அவங்களோட போட்டான். ஓசிக்கெலாம் அடிச்சிடலாமான்னு பார்த்தேன், வந்துடுச்சு. 27 டேமேஜில் சூப்பரான ஓசிக்கு. சரி நம்ம டீம்மேட் பையன் வேறு கொஞ்சம் பாவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ரிவே எடுக்கலான்ட்டு போயாச்சு. ரிவே எடுத்த சித்ராதடா சொல்லி தான் ரிவே எடுத்தேன். பையன் அவரோட பணம் சந்தேகம் தான். சரி போய் லூட்டாடி அத்தனை கீழே அடிச்சு வச்சுருக்கேன் அப்படி சொன்னேன். சரி நான் போய் அடிச்சுக்கிறேன்டா, நீ போயிட்டு தரமான கேம்ல விடுன்ட்டான். சரி நானும் போயிட்டு இபி ஏற்றிக்கலாம் அமெண்ட் இந்த இடத்துக்கு வந்தேன். இபி முக்கியம்ல, லாஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஹெச்பியில் கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு சொல்லி இபிலாம் எடுத்துட்டேன். சவுண்டு கேட்டுச்சு, ஸ்கோப் போட்டு சும்மா பார்த்தேன். பட்டுன்னு பார்த்தா நாக்கு பட்டுன்னு கிளியர் பண்ணலான்னு பார்த்தா ட்ரிப்பிளில் போயிட்டு ஹெட்ஷாட்டு. அதுக்கப்புறம் நான் நினச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஒரு 3 பேரை அடிச்சிடணுன்ட்டு தான் வந்தேன். ஐயோ இங்கே ஒருத்தன் சதைச்சிடுவோம். செஞ்சாச்சு இன்னொருத்தர் ஏட்டான், பின்னாடி வேறு இன்னொருத்தர் ஏட்டான். பட்டு கில்லே கிளியர் பண்ணிட்டேன். வழியில் சொல்லி ஹூக்காங்க போட்டேன். 3 ஹூக்காங்க போட்டான். அப்படியே ஹூக்காங்க அடிக்கலான்னு பார்த்தா அங்கே இருக்காங்க டேமேஜ். 2 குளோவால் என்னாக்கிட்டேன். நானும் குளோவால் போட்டு தப்பிச்சிடலாமான்னு பார்க்குறேன். 12 குளோவால் போட்டேன். ஹெச்பி முக்கியம். 2 பேர் அடிக்கணும்னா ஒரு பர்ஃபெக்ட் ஹெச்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு போயிட்டு ஏறி ஒருத்தர் அழுத்தி ஒரு குளோவால் போட்டு அவனை ஏறி போயிட்டு ஒரு அழுத்தி
அப்படி என் ஃப்ரெண்டும் பார்த்து வந்துட்டான். அவன் கிளியர் பண்ண சொல்லிட்டான். கிளியர் பண்ணிட்டான். இந்த மாதிரி தான் கைஸ் லாஸ்ட் கேம் பிளே கொடுத்தா தான் கைஸ் புயலாம் அடிக்க முடியும். சரி விடுங்க. அடுத்து பார்த்தா சுற்றி நிறையா பேர் இருக்க மாதிரி தோணுச்சு. சரி நானும் லைட்டாக லூட் அடிப்போமேன்ட்டு லூட் அடிச்சுக்கிட்டே பார்த்துட்டேன். அங்கே பார்த்தா இனிமே தான் பேருன்ட்டு நானும் நம்ம 3 பேரை கில்லு அடிச்சிருக்கோம். லூட் இல்லாமையா 10 கிலோ அடிச்சிட்டானா சந்தேகமாக இருந்துச்சு கைஸ். ஆச்சரியமாக இருக்கு 10 கிலோ சீக்கிரம்லாம் அடிக்கிறது. தரமான கேம் பிளே பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டீம்மேட்டு சத்துறாதரா எப்படி ஆகலை என்னதுக்கடா அடிக்கிறீங்க. என் கையில் வந்து மாட்டு அவன்ட்டு விதி இருக்கு போல கைஸ். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பட்டன் குளோல் போட்டு காப்பாற்றுங்க டீம்மேட்ஸை. நானா அவ்வளோதான் பெஸ்ட் பாவம். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் நான் போய் எடி பண்ண மாட்டேன்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், சரி விடுங்க. அடுத்து வந்து நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். பட்டு நான் ஃபஸ்ட் ப்ரோக்ராம் வச்சு கிளைம் பண்ணிட்டேன். சரி விடுங்க. எவ்வளோ எண்ணி மாட்டுவானான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எவ்வளோ மாட்ட மாதிரி தரல. சரி அதை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். ஒரு ஒத்தனையும் காணல பேக்கில். என்ன பண்ணுறது தெரில. சரி அப்படியே போவோம். அப்போ என்ன மாஸ்டர் செக்கப்பா ஐயோ எவ்வளோ ரூட் பாக்ஸ் வச்சுருக்கான், உடச்சி வச்சுருக்கான். போகிறோம் ரூட் அடிக்கும் சூப்பராக. சக்காஜி பெஸ்ட்டு தேவையில்லை நான் வச்சுருக்கேன். சரி டோக்கன் முக்கியம். 2 டோக்கன் எடுக்கலான்னு போனேன். டோக்கன் வந்துச்சு. பின்னாடி பார்த்தா எனிமி லேண்ட் ஆகாமல் காமிச்சு. அதுக்கப்புறம் அன்சைட் போயிட்டான். நம்மளுக்கு தானே கிளி அவனோ கிளி அடிச்சிடக்கூடாது. நான் கஷ்டம் ஒரு வேலையாக நம்ம டீம்மேட் வந்து கிளியர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுல போயிட்டு இருந்தேன். நம்ம என்ன தெரில. பார்த்தா 13 அலைவு. இந்த சொல்ல 27 அலைவுலாம் இருந்துருக்கு. ஆனால் இப்போ தான் இந்த சொல்ல ஆச்சரியமாக 12 அலைவு இருக்குது. இதெல்லாம் கைஸ் விடுங்க கைஸ். அடுத்த சொன்னாங்க கைஸ் கொடூரமாக இருக்கும். என்ன கிராண்ட் மாஸ்டர் டாபியா நார்மல் டாபியா எனக்கு தெரியாது. பாருங்க அங்கேருந்து 2 பேர் சுற்றி வச்சப்பா ஒரு செகண்ட் தப்பிச்சிட்டாங்க. சுற்றிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு லாஸ்ட் ஜோனில் போயிட்டு உட்காந்துட்டேன்னா கொஞ்சம் கவர் எடுத்து நகாய்ஸ் இந்த ஜோனில் போய் சோல்டார் போடுறானுங்க. அதுவே ஆயிடுவாங்களான்னா அந்த நிமிஷ் அந்த ஸ்குவாடு போட்டுருவாங்களான்னு சந்தேகமாக தான் இருந்துச்சு. இப்படி திரும்பினேன். அங்கே ஒருத்தன் அடிச்சுட்டு நான் பட்டு கிளியர் பண்ணேன் வச்சேன். இங்கே ஒருத்தன் இவனையும் அடிச்சாச்சு. ஏன்னா கைஸ் நம்மளுக்காகவே வந்து மாட்டுறாங்க. இப்போ நான் மாட்டுவானான்னு பார்த்தேன், மாட்டல. சரி நம்மளும் போயிட்டு கொஞ்சம் நல்ல இந்த வீட்டில் போய் காவ எடுத்துலாமான்னு பார்த்தேன். நான் ஜோன் இங்கே தான் இருக்குது. எப்பா ஜஸ்ட் மிஸ் நல்லா டேமேஜ் பண்ணுறாங்களே. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எந்த அடிக்கலாமான்ட்டு பார்ப்பேன். டேமேஜே போகாது, கடுப்பாயிரும். அப்போ தான் தெரிஞ்சு உட்காந்து அடிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் 24 போயிடுச்சு. பட்டு குளோல் உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட்டு மெதுவாக உள்ளே போயிடலான்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே டேமேஜ் பண்ணிட்டான். சரி உள்ளே போயிட்டு ஒரு மெடிக்கெட்டை சுற்றிட்டு தெம்பா மேலேருந்து அடிக்கலாமான்னு பார்த்தேன். பட்டு நம்ம டீம்மேட் ஒருத்த நாக்கு சப்பா இல்லைங்களா இந்த மாதிரி பிளேஸ் நல்லா கடுப்பாக வருது. தள்ளி தெரியுது ஆனால் அடிக்க முடியல. எம்லாம் வர மாட்டேங்குது. சான்செட் போய் பார்த்தா அவனால் மாற்றானா இல்லை. சரி வெஸ்ட்டு ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு ஷோல்டரு கிளியர் பண்ணான்னு பார்த்தா தப்பிச்சிட்டான். ஷோல்டர் வந்துட்டான்னா முடிச்சிட்டானா 11 கடுப்பாக கைஸ். இன்னொன்று சொன்னால் 11 கொடுமை கைஸ். ஜஸ்ட் 8 HP கைஸ். சப்பா கீழே ஒருத்தன் க்ளூவாலடா ரிவேரா க்ளூவால் போட்டு காப்பாதுடா ரிவேரான்றான். என்கிட்ட 8 HP இருக்குன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. பாவம் பார்த்தா கொத்து இறங்குறானுங்க. பயமாயிடுச்சு. 3 பேர் சைடில் இப்போ தான் ஷோல்டர் போட்டு ரிவேர்த்தானுங்க. நான் டீம் வச்சு 2 பேருங்க எல்லாம் வச்சுக்கிட்டு பட்டம் தேட்டான். கண்ணா பின்னாடி அழுத்தி முடிச்சாச்சு. கில்லு முக்கியம்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணியாச்சு. பைசனுக்கு வர அம்மா இல்லாத காரணத்தினால நான் அம்மா எடுத்துக்கிட்டேன். இன்னொருத்த பட்னி ஆட்டான் நாக்கு. பட் வந்து எப்படி சொல்கிறது கிளியர் பண்ணல ஹெச்பிலன்ட்டு. இன்னொருத்த வர பின்னாடி இருந்தானா. சரி நானும் ஃபீல் பண்ணிவிட்டு கில்லு கிடச்சா பார்ப்போன்ட்டு போய் அடித்தேன். ஏமி கில்லஸ் தான் சில்லு. சரி இல்லை
அப்படியே கொஞ்சம் போய் 4 லீவு காமிச்சிது. டீமாக இருக்குமோன்னு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக வருமானு சந்தேகமாக தான் இருந்துச்சு. இப்போ 4 கில் அடிச்சிருக்கேன். இன்னும் 3 லீவ் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்? நல்லா லூட்டு தான் முக்கியம். ஓகேவா கைஸ்? லூட் அடிச்சுட்டு பட்டுன்னு எதிர்ச்சியாக அடுத்த நாள் பையன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். பட்டுன்னு அவனை அடிச்சுட்டு ஊக்காங்க போட்டேன். ஏன்னா ரீலோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்காம அழுத்திட்டானா. பட்டுன்னு ரீலோட் பண்ணிட்டு இப்படி போ பட்டுன்னு வந்துடுவான். பட்டுன்னு அழுத்திடுவேன். போய் வந்துடும். பை பை டாட்டா சி யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.